ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம்னா பாண்டிச்சேரியில் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க. முருகா தேட்டர் பேக் சைடில் வந்து பெரிய கிரவுண்ட் இருக்குது, அங்கே தான் போட்டிருக்காங்க. இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னா எல்லாமே பார்ப்பாங்க இருக்குது. நம்ம ஏஜில் இருக்கவங்க விளையாடுறது எல்லாமே இருக்குது. அனிமல்ஸ்லாம் வந்து தீம் சவுண்ட் எஃபெக்டோடு வச்சுருக்காங்க. எப்படி அதோட சவுண்டு யானை எப்படி கற்றுதோ அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்டோடு வச்சுருக்காங்க. பாப்பாவை கூப்பிட்டு போயிருந்தோம். நாங்கள் கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஈவினிங் தான் நாங்கள் போயிருந்தோம். அன்றைக்கே செம கூட்டம். இது வந்து என்னையிலேருந்து இருக்குன்னா டிசம்பர் 20 ஜனவரி 16 வரைக்கும் இருக்குது. பொங்கல் ஹாலிடே, நியூ இயர்க்கு யாரெல்லாம் பாண்டிச்சேரிக்கு வரீங்களோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. என்ட்ரி ஃபீயே வந்து 70 rupees வச்சுருக்காங்க. ரொம்ப ஓவர் தான் இது. ஆனால் சின்ன பசங்களுக்குலாம் என்ட்ரி ஃபீ கிடையாது. இங்கே உள்ளே நுழையும் போதே அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு, அப்புறம் நிறையா பேனர்லாம் வச்சுருக்காங்க. எல்லா ஊரோட பேனரும் வச்சுருக்காங்க. அனிமல்ஸ், அப்புறம் சோட்டா பீம், அந்த பசங்களுக்கு பிடிக்கிற அந்த கார்ட்டூன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போனோம்னா ஒரு இதுக்கும் பாலில் விளாட்றது, அப்புறம் ட்ரெயின், காரு, குதிரை, அது மாதிரி ஒரு ரைடு போகிற மாதிரி இருக்குது. ஒரு ரைடுக்கும் 80 rupees அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ரேட்லாம் வந்து ரொம்ப ஓவராக தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து மெரினா இருக்கும். மெரினா கம்பேர் பண்ணும்போது அங்கே லோவாக இருக்குது, இங்கே வந்து அதிகமாக இருக்குது. பட் ஆனால் இது லீவ் டைம்ன்றதுனால அவங்க அப்படி தான் வச்சுருப்பாங்க, வேறு வழியே இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க, வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நியூ இயர்க்கு, அப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ்க்கெலாம் நிறைய பேர் வருவாங்க போல். செம கூட்டமாக தான் இருந்துச்சு நாங்கள் போகும்போதே. இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. இதுதான் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் இடம். இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் வீடியோலாம் நாங்கள் பார்க்கும்போது பெரிய பெரிய இதுவாக இருந்துச்சு. எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் போல். பாப்பாலாம் கிட்ட போய் பார்த்துட்டு இருந்தா, தொட்டு பார்த்துட்டு இருந்தா. எல்லாமே அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தா. அந்த சவுண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கேயும் திருவிழா மாதிரி கடைலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹையாக இருந்துச்சு. எல்லா ப்ரைஸுமே, கிளிப்பிலேருந்து பேகு எல்லாமே வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான இந்த கிச்சன் ஐட்டம்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ரேட் வந்து ஓவராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே வாட்சு சத்தியமாக இல்லை, நான் பாப்பாக்காக தான் மட்டும்தான் வாங்கினேன். எவ்வளோ அது? பாப்பாவுக்கு வந்து அந்த ஏபிசிடி அந்த இது வாங்கலான்னு பார்த்தோம். அதுவும் வந்து ஒரு ஷீட்டே 70 rupees சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வேணான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து பபுள்ஸ் மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்தேன் நான். நாங்கள் வாங்கலை, வந்தாச்சு. பாப்பாவும் நாங்களும் சேர்ந்து வந்து ட்ரெயினுக்கு மட்டும்தான் போனோம். அவள் அதிலே வந்து ஃபஸ்ட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தா. நெக்ஸ்ட்டு அது 2 ரவுண்ட் சுற்றினதுமே நான் இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. எப்படியோ பிடிச்சி வச்சுருந்தேன் நான். அந்த ட்ரெயின் முடிகிற வரைக்கும் கையிலேயே தான் பிடிச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் வேறு எந்த ரைடும் போகல. நாங்கள் சரி மெரினாவில் வந்து அவள் விளையாடுவான்னு சொல்லிட்டு இங்கே எந்த ரைடுக்கும் கூப்பிட்டு போகல. நான் போனால் அப்புறம் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு எதுக்குமே போகல. அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இந்த குதிரைலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கும் ரைடு தான் போல். அது நிறைய பேர் போயிருந்தாங்க. லாஸ்ட்டாக பாப்பாவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.